கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான பாஸ்டரையா குடும்பத்திற்கும் தேவ மக்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் மறுபடியுமாய் கூட நன்றியையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஜெபங்களால் உதவிகளால் என்னுடைய பையன் ரொம்ப ரெக்கவரி ஆகி நல்ல ஒரு சூழ்நிலையில் வந்து கொண்டிருக்கிறான். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்களுக்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அழியாத அன்போடு கூட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்கள் இன்னும் ஒரு 40-45 நாட்களில் இந்த வருஷத்தை நாம் முடிக்க போகிறோம். ஒரு புதிய வருஷத்துக்காக இந்த நாட்களில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்னா ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் என்னை பாரப்படுத்தின ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் பரிசுத்தம். இன்றைக்கு உங்கள் மத்தியில் பரிசுத்தத்தை குறித்ததான காரியங்களை முன்வைக்க விரும்புகிறேன். 40-45 வசனங்களுக்கு மேலாக ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருந்தார். சபையினுடைய தூய வாழ்வுக்கு, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைக்கு, ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமான ஒரு நல்லதொரு பண்புதான் பரிசுத்தம். ஏனென்றால் உலக மக்கள் பரிசுத்தத்தை குறித்து வித்தியாசமான காரியங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பரிசுத்தம் பரிசுத்தம். நகை கடைக்கு போனால் சுத்தமான பொண்ணா, அரிசி வாங்க போனால் இது சுத்தமான கல் குருணை நீக்கப்பட்ட சுத்தமான பொன்னியா, இது சுத்தமான உணவா? உலகம் சுத்தத்தை ஜவுளி மாளிகையிலும் நகைக்கடைகளிலும் உணவு பதார்த்தங்களிலும் தேடிக்கொண்டிருக்கிறது. நம்ம அசுத்தத்தை சாப்பிடுகிறவர்கள் அல்ல, நம்மளும் சுத்தத்தை தான் விரும்புகிறோம். சுத்தத்தை குறித்து அநேக பழமொழிகள் கூட இருக்கிறது. சுத்தம் சோறு போடும், இப்படி பல பழமொழிகள் இருக்கிறது. நமக்கு பரிசுத்தம், நமக்கு சுத்தம் அல்ல, பரிசுத்தம். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். அல்லேலூயா. ஏசாயா 6:3 சொல்லப்பட்டிருக்கிறது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓய்வில்லாமல் துதிக்கப்படத்தக்கவர். பரிசுத்தத்தில் மகத்துவமான ஒரு தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அசுத்த வாழ்க்கை வாழ்கிற ஒரு கடவுள் அல்ல, அல்லது அசுத்தங்கள் மேல் விருப்பமாக இருக்கிற ஒரு தேவன் அல்ல. அசுத்தம் அவரிடத்தில் சேராது. பரிசுத்தத்தை தான் அவர் என்ன பண்றாருன்னா விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் நமக்குன்னு ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கிறார். என்ன பட்டம் தெரியுமா? பரிசுத்தவான்கள். உங்களுக்கும் எனக்கும் பேர் என்னன்னு கேட்டால் அவருடைய சபையில் நமக்கு என்ன பேர்? பரிசுத்தவான்கள். அது மாத்திரமல்ல, நாம் பரிசுத்தம் அடைவதற்காகத்தான் பரிசுத்த வேதாகமத்தை கரத்திலே கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த சபை கூடுதல். இந்த பரிசுத்தம் 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 என்று சொல்லி அதிகமாக எங்க பேசப்படுகிறது என்றால் திருச்சபைகளில் தான் பேசப்படுகிறது. அல்லேலூயா. தேவன் இந்த நாட்களில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பரிசுத்தத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் கேட்டா, திரியேகத்தில் பிதாவாகிய தேவன் பரிசுத்தமானவர், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர். லூக்கா சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது சாசுகள் சாட்சி கொடுக்கிறது, நீர் தேவனுடைய பரிசுத்தர். தேவன் பரிசுத்தமும் உள்ள ஒரு தெய்வம். பிறக்கும் போதே லூக்கா சுவிசேஷம் நான் வாசிக்கும் போது லூக்கா சுவிசேஷத்தில் 1:35 பார்க்கிறோம், உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது எனப்படும். பிறப்பிலேயே இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர். அவர் வாழ்க்கை வாழ்ந்த விதம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அவருடைய ஊழியம் பரிசுத்தமான ஒரு ஊழியம்.
1 யோவான் 3:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் எவனும் அவர் பரிசுத்தமுள்ளவராய் நடந்து கொண்டது போல, அவர் சுத்தமுள்ளவராய் நடந்து கொண்டது போல என்னவா எப்படி இருக்கணுமா, தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். திருத்துவத்திலே தேவன் பரிசுத்தர், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தர். நம்மளை பரிசுத்தப்படுத்தி பூரணப்படுத்தி கழுவி சுத்திகரிப்பதற்காகத்தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் பலத்தினால நீங்கள் நானும் இந்த உலகத்தில் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கை என்பது ஒரு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆஸ்திரேலியா இந்த ஆராதனை ஆரம்பிக்கும் போது பரிசுத்தவான் ஆகிய ஈசாக், பரிசுத்தவானுடைய குடும்பம், ஈசாக்கின் குடும்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே மனைவி. அவங்க ஆபிரகாமுக்கு 3 மனைவிகள், யாக்கோபுக்கு 4 மனைவிகள். ஆனால் ஈசாக்குக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தமான ஒரு குடும்பம் வேதாகமத்தில் உண்டு. ஆனால் ஈசாக்கு அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது ஒரு சவாலை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னு கேட்டால் அவன் வெட்டுகிற துறவை எல்லாம் என்ன பண்ணி போட்டாங்க, எதிராளிகள். அப்போ பரிசுத்தமாய் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ வேண்டுமென்றால் அவன் அநேக சவால்களுக்கு நடுவில் தான் என்ன செய்யணும், பாட்டு மாத்திரம் பாடுறதுக்கு இல்லை, சாத்தானுக்கு சவால் விடும் வெறும் பாட்டுக்காக இல்லை, நம்முடைய வாழ்க்கையே சாத்தானுக்கு சவாலான சுத்த ஜீவியம் உடையவர்களாக இருக்கணும். ஒரு பாட்டு ஞாபகம் வருகிறது, என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதும் பாட்டு இருக்குல்ல. என் ஜீவன் எல்லை எங்கிலும் என்ன எழுதணுமா? அப்ப ஒரு பரிசுத்தவான், ஒரு பரிசுத்தமான பாவம் நிறைந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தி நீ பாவம் செய்ப்பான்னு சொன்னா அவனை சுட்டு போட்டாலும் அவனால் பாவம் செய்ய முடியாது. செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? அதனாலதான் அவனுக்கு பேர் என்னன்னா பரிசுத்தவான். யோசேப்பு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. யோசேப்புக்கு ஆண்டவர் மேல ஒரு பயம் இருந்தது. இத்தனை பொல்லாங்குக்கு உடன்பட்டு இவ்வளவு பெரிய பாவம் செய்வது எப்படி? ஆதியாகமம் 39:9 அவன் தன்னை காத்து கொண்டான். 1 யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் பாவம் செய்ய மாட்டான், பொல்லாங்கான் அவனை தொட முடியாது, ஏனென்றால் அவன் தன்னை காக்கிறான். இந்த உலகத்தில் பரிசுத்தமாக இருப்பதற்கு முதல்ல நமக்கு தீர்மானம் வேணும். நான் இந்த உலகத்தில் அசுத்தங்களை களைந்து, இந்த உலகத்தில் என்ன இருக்கு, உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி, உலகமும் அதனுடைய ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும். நான் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகத்தில் உண்டான இச்சைகள் ஜெயிக்கப்பட்டால், ஜெயமுள்ள ஒரு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் ஆண்டவர் தம்முடைய சிங்காசனத்தை நமக்கு தருவாராம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, உலகத்தையும் பாவத்தையும் பிசாசையும் பாரம்பரியங்களையும் உலக பழக்க வழக்கங்களையும் யாரெல்லாம் ஜெயம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு சீட்டு எங்க தெரியுமா? அவர் உட்கார்ந்திருக்கிற சீட்டு. நான் உட்கார்ந்திருக்கிற சீட்டில், சிங்காசனத்தில் அவனும் உட்காரும்படி நான் என்ன செய்வேன். ஆனால் உலகத்தில் பரிசுத்தமாய் வாழுகிற ஒரு மனிதனுக்கு போராட்டம் உண்டு. ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உபத்திரவம் உண்டு. இது நம்ம அனுபவிக்கிற துன்பங்கள் கஷ்டங்களுக்கு மாத்திரமல்ல,
பரிசுத்தத்தின் நிமித்தமாய் பாவம் சிந்தத்தக்கதாக நீங்கள் இன்னும் போராடவில்லையே. அப்போ பரிசுத்தம் என்பது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, நம்மிடத்தில் தேவைப்படுகிற ஒரு மிகப்பெரிய சொத்து. அதனால்தான் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் அவருடைய சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதா பரிசுத்தமாகுதலினாலே மறுரூபமாகுங்கள். அதுக்கு தான் மவுண்ட் தாபோர், மறுரூபமாக்குற இடம். ஆண்டவர் நம்ம ஒரு வெள்ளியை, மல்கியாவில் வருது, ஒரு வெள்ளியை புடமிடுகிறது போல உட்கார்ந்து நீதியுள்ள காணிக்கையை செலுத்துவதற்கு, காணிக்கை மாத்திரமல்ல, நீதியுள்ள வாழ்க்கையை செய்வதற்கு, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை செய்வதற்கு ஆண்டவர் அநேக நேரங்களில் உட்கார்ந்து புடமிடுகிறாராம். உபத்திரவப்பட்டது நல்லது. அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் என்ன பண்ணேன், கற்றுக்கொண்டேன். இதற்கு முன்பதாக நான் வழி தப்பி நடந்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தான் நான் பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்ப மாட்டான். சாத்தானுக்கு பேர் ஒரு குடியை கெடுத்தவன் இல்லை. யாரும் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி அவன் என்ன செய்யறதில்ல, விரும்புறதில்ல. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒரு உவமானம் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன உவமானம் தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11 அதில் இருக்கும் பாருங்க, 24 முதல் 26 வரை உள்ள வசனங்கள் வாசிக்கலாமே. லூக்கா 11ஆம் அதிகாரம் 24 முதல் 26ஆம் வசனம் வரை. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும், ஒரு மனுஷனை விட்டு அசுத்த ஆவி புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 அடியாட்களை கூட்டிட்டு வருமா. தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன் நிலைமையிலும் அவன் பின் நிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பிசாசனுடைய பெரிய தொழில், பெரிய வேலை என்னன்னு கேட்டா, நம்ம கேட்குற வசனத்தை எல்லாம் நம்முடைய இருதயத்தில் பதியாதபடிக்கு எடுத்து போட்டுருவான். அவனுக்கு ஒரு பேர் கொடுக்கலாம், வசன பொறுக்கி போடுகிறவன். வசன பொறுக்கி. ஆலயத்தின் நடுவில் இருந்து கொண்டு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற, இடைபடுகிற வார்த்தைகளை கவனிக்காமல் வீட்டில் உள்ள காரியங்களையோ, இன்னைக்கு மீன் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்தோமா, போய் எப்படி சமைக்கிறது, லேட் ஆகுமா, அல்லது நல்லா மூடி வச்சுட்டு வந்தோமா, அல்லது தயிர் ஊற்றி வெளியே வச்சுட்டு வந்தோமே உரையுமேன்னு சொல்லி பூனை உள்ள பூந்துருமா. எங்க உட்கார்ந்துக்கிட்டு ஆலயத்தில் நம்ம உட்கார்ந்து கொண்டு நம்ம சிந்திக்க வேண்டிய சிந்தனை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். யோசேப்பின் சிந்தனை பரிசுத்தமாக இருந்துச்சு. அதனால அந்த சிந்தனையை இந்த உலகத்தின் இச்சை, ஆடம்பரம், அவனுடைய ரகசிய பாவ வாழ்க்கை அவனை தொடர. சிந்த ரைட்டா இருந்துச்சுன்னா வார்த்தையும் ரைட்டா வரும். வார்த்தை ரைட்டா இருந்துச்சுன்னா வாழ்க்கையும் ரைட்டா இருக்கும். முதல்ல சிந்தை தான். இந்த சிந்தையை முதலாவது தாக்குகிறது யாருன்னு கேட்டா யாரு?
அதுவும் கூட்டி பெருக்கி வச்சிருக்கிற அலங்கரிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்வா துண்டு மாதிரி பிசாசுக்கு. எப்படா விழுங்கலாம், மற்றதாவது கடிச்சு சாப்பிடணும். இதை அப்படியே வாயை திறந்து உள்ளே போட்டு அப்படியே முழுங்கிடலாம். காரணம், எவனை விழுங்கலாமோ வென்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசான நம்முடைய எதிராளியானவன், ஈசாக்குக்கு மாத்திரம் இல்லை நமக்கு எதிராளியானவன், அவன் என்ன செய்கிறான்? வகை தேடி. அப்போ நம்முடைய பரிசுத்தத்தை நாம் என்ன செய்யணும்னா காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். வீடு அலங்கரிக்கப்பட்டிருந்தா, சுத்தமாக இருந்தால் அந்த வீட்டை போய் அசுத்தப்படுத்தவோ, அதை கேடாக்கவோ, அதை குளறுபடி பண்ணவோ, அந்த குடும்பத்தை கலைக்கவோ, அந்த குடும்பத்தில் விரோதமான செயல்பாடுகளை செய்யவோ சாத்தானுக்கு ரொம்ப இஷ்டம். அவனுக்கு அது பிரியாணி சாப்பிட்றது மாதிரி. அது தலப்பாக்கட்டு பிரியாணியாக இருக்கலாம், அல்லது யாரோ வந்திருக்கிறாங்க பிரியாணி சென்டர். ஒரு பிரியாணி எங்கே கொண்டு போய் விடும் தெரியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பரிசுத்தர், குமாரன் பரிசுத்தர், பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடவே இருக்கிறார். நம்ம பாவம் செய்யறோம்னு வச்சுக்கங்களேன், அசுத்தம் நமக்குள்ள உள்ள வந்துருச்சுன்னா, உள்ள புகுந்துருச்சுன்னா, அது இளைப்பாறுதல் கிடைக்காம எங்க நுழையலாம், எங்க உட்புகலாம் அப்படின்னு சொல்லி வகை தேடி இருக்கிற நேரத்தில் நீங்களும் நானும் கிடைச்சோம்னா, உள்ள புகுந்து பாவம் செய்ய தூண்டி இச்சையில் விழப்பண்ணி இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்ய பிசாசு நம்முடைய வாழ்க்கையை தூண்டிவிட முடியும். ஆனால் அந்த பயம் இருந்ததுனால, அந்த சிந்தை சரியாக இருந்ததுனால அந்த இடத்த விட்டே ஓடக்கூடிய ஒரு காரியத்தை தெரிஞ்சு அடிச்சுக்கிட்டான். இங்கே இருந்தால் ஆபத்து அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டே யோசிப்பு என்ன பண்ணிட்டான்? பரிசுத்தமாக இருக்கிறதுக்கும் பரிசுத்தம் இல்லாமல் வாழ்கிறதுக்கும் நம்ம தான் தீர்மானிக்கணும். ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் தான். பரிசுத்த வழிமுறைகளை வேதாகமத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் பரிசுத்தர், ஆகவே நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தம் உடையவர்களாக இருக்கும்படிக்கு பூமியில நான் உங்களை என்ன பண்ணிட்டேன்? தெரிந்தெடுத்திருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை அதுக்கு தான் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அவங்க அதில் ஃபெயில். ஆனால் நீங்கள் நானும் அதில் என்ன ஆகக்கூடாது? ஒரு பாஸ் மார்க்காவது எடுக்கணும். ஒரு 35-40 மார்க்காவது பரிசுத்தத்தில் என்ன செய்யணும்? சென்டம் எடுத்தா ரொம்ப பெரிய ஆண்டவர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு 35-40 மார்க்காவது எடுத்தா பரவாயில்லப்பா, என்ன ஆண்டவரே செய்கிறதா, உலகத்தில் இருக்கிற உலகம் எனக்கு பாத்திரமா இல்லை. உலகம் பாத்திரமா இருக்காதுப்பா. உலகத்தில் என்ன இருக்குமோ அதுதான் இருக்கும். உலகம் உன்னை எப்படி பார்க்குமோ அப்படிதான் பார்க்கும். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நீ எப்படி நடக்கணும்? பரிசுத்தம் உள்ளவனா என்ன செய்யணும்? தாவீதினுடைய வாழ்க்கையில் பாவம் நேரிட்டது இல்லையா? சங்கீதக்காரன் தாவீது 51ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தில் அவன் சொல்றான், என்ன செய்யும்? என்னை கழுவும், ஈசோப்பினால் என்னை கழுவும், இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு விலக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவும், பரிசுத்த ஆவியானவருடைய பலனும், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் நம்முடைய வாழ்க்கையில குறைவுபடும் போது ஆட்டோமேட்டிக்கு பாவம் என்ன செய்யும்? நம்மளை மேற்கொள்ளும். நீங்கள் தேவனுடைய கிருபைக்கு உட்பட்டிருந்தால் பாவம் உங்களை என்ன பண்ணாது. பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப மென்மையானவருங்க. பெந்தேகோஸ்தே சபையில் உருண்டு பரண்டு பாயை கிழிச்சு சேரை உடைச்சி துள்ளி குதிக்கிறது மாதிரியானவர் இல்லை. ஆனால் நானும் அப்படிலாம் குதிச்சுட்டு தான் வந்தேன்.
பரிசுத்த ஆவியானவர் மென்மையானவர். நான் பாவம் செய்தால் பரிசுத்த ஆவியானவர் என்னெல்லாம் என்ன செய்ய மாட்டார். உங்களுடைய சரீரம் தேவனாலே பெற்று பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிற ஒரு தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை என்ன பண்ணுவாரா? அப்போ சிம்சோனுடைய வாழ்க்கையில் பாவம் செய்த போது ஆவியானவர், ஆவியனுடைய அபிஷேகம் அவளை விட்டு என்ன செய்திருச்சான்? விளையிச்சு. சவுலை பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு என்ன பண்ணிட்டாரு? தேவனால் விடப்பட்ட அனுப்பப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி, ஜீவியம் சரியில்லை அப்படின்ட்டா ஆவியானவர் உதவி செய்ய முடியாது. ஆவியானவர் இருக்க மாட்டாரு. பிரசங்கம் பண்ணாலும் சரி, பாட்டு பாடினாலும் சரி, நான் 68 விதங்களில் அந்நிய பாஷை பேசினாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, எனக்கு மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருக்கலாம், ஏன் அன்புடையவனாக கூட வாழலாம், ஏன் மனசாட்சியில் நான் நேர்மையாக தாங்க இருக்கிறேன்னு சொல்லலாம், நம்பிக்கை உடையவனாக கூட இருக்கலாம். பரிசுத்தம் இல்லைன்னா இதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. பரிசுத்தந்தான், பரலோகந்தான் என் பேச்சு. பரிசுத்தந்தான். ஒரு ஆட்டுக்குட்டியின் மேலே அல்லது ஒரு கண்ணுக்குட்டியின் மேலே ஒரு சேறு பட்டால், ஒரு அசுசி பட்டால், அவைகள் எப்படியாவது உருண்டு பிறண்டு அதை கிளீன் பண்ணிடும். ஆனால் ஒரு பன்றி அப்படி இருக்குமா? எனக்கு இந்த சுகவாழ்வு போதும், இது மட்டும் போதும், எவ்வளவு நாளைக்கு நான் இந்த பூமியில் உயிரோட வாழ போறேன்? அனுபவி ராஜா, அனுபவி அப்படின்னு சொல்லி அந்த சேத்திலே தான் புரண்டு கிடக்குமே தவிர சேத்தை விட்டு வெளியே எந்திரிச்சு வராது. மூடன் அதை உணரான், அறியால். ஜென்ம சுபாவம் உள்ளவன் அதை என்ன செய்ய மாட்டான்? கடிந்து கொள்ளுதலை கேட்க மாட்டான். நீதிமான் தயவாய் குட்டி என்ன செய்யட்டும்? கடிந்து கொள்ள. தேவனுடைய சபை எதுக்குன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு பரிசுத்தம் உள்ள அந்த வழிமுறைகளை சொல்லி கொடுப்பதற்காக தான். ஏதோ பரிசுத்தம்னு சொல்லிட்டு உள்ளத்திற்குள்ள எனக்கு இருக்குங்க அப்படி இல்லை. வெளிப்படையான வாழ்க்கை அடையாளம். நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன் அப்படிங்கிறதுக்கு என் நடை அழகு, என் நடை அடையாளம். உணர்வில்லாம சகலவிதமான அசுத்தங்களையும் நடப்பித்து விக்கிரக ஆராதனை செய்து வேசித்தனம் பண்ணி இந்த சரீரத்தை கெடுத்து அநியாயம் செய்கிற அவயவங்களாக நம்முடைய அவயவங்களை வச்சிருக்க கூடாது. நீதியின் அவயவங்களாக ஒப்பு கொடுக்கணும். நம்ம முதல்ல ஒப்பு கொடுக்கணும், தீர்மானிக்கணும். தானியேல் அதானே செஞ்சாரு. அசுத்தமான ராஜ போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி அவர் தீர்மானம் எடுத்தார். தானியேல் சகல காரியங்களையும் புசிக்கலாம், எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எனக்கு அது தகுதியாக இருக்குமா? என்னுடைய வாழ்க்கைக்கு இது பொருந்துமா? எல்லாம் எனக்கு தகுதியாய். அப்ப ஒரு பரிசுத்தவானுடைய தகுதி என்னன்னா, யோக்கியமான காரியங்களை தேவனுடைய பார்வையில் தேவன் எப்பொழுதும் என்ன செய்கிறார்? 2 பேரா நிற்கும் போது கூட யோசேப்பு யோக்கியமானதை பேசினான், யோக்கியமானதை செய்தான், யோக்கியமாய் அந்த இடத்தை விட்டு அப்புறப்பட்டு ஓடிவிட்டான். கிடைச்சது வீண்பலிதான், கிடைச்சது குற்றவாளிங்கிற பட்டம் தான். ஆனால் தேவனுடைய பார்வையில் எப்படி இருந்தா? மிகவும் சுத்தமுள்ளவனாக, பரிசுத்தமுள்ளவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். பாருங்க, அதனால தான் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானுடைய அந்த வல்லமையை தாவீது கேட்கிறார். உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு
என்ன செய்யாதோ. அதாவது 51:11 இருக்குது, வாசிக்க வேண்டாம். சங்கீதம் 51:11. ஏசாயாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய இந்த 2 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, ஏசாயா 4, 3, 4. ஏசாயா 4ஆம் அதிகாரம் 3, 4ஆம் வசனம். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமார்த்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பலிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும்போது சீயோனில் மீதியாயிருந்து ஜெயம் கொண்டிருந்து எருசலேமில் தரித்திருந்து பரிசுத்தத்தில் நிலை கொண்டிருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். நம்முடைய பேரை ஆண்டவர் எதுக்காக ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு? நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுங்கிற விசுவாசம் நமக்கு இருக்கா? அதனுடைய அறிக்கை நமக்கு இருக்குதா? ஒரு தெளிவு நமக்கு இருக்குதா? நம்மளாம் அந்த உலகத்தின்படி வாழ்கிறவர்கள் அல்ல, உலக வேஷம் தரிக்கிறவர்கள் அல்ல, வெறும் பக்தியினுடைய வேஷம் மாத்திரம் தரிக்கிறவர்கள் அல்ல அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருக்குதா? இது பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா அது என்ன? இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா, நம்மளை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவர் திருத்துவத்தின் 3வது நபராக மட்டும் அவரை நான் பார்க்கல, பரிசுத்த ஆவியாகிய தேவன். அல்லேலூயா. அவர் நம்ம பரிசுத்தமாக்குவதற்காகவே நம்ம கூட இருக்கிறார். நாம் பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம். சுட்டெரிப்பின் ஆவியானவர், நியாயத்தின் ஆவியானவர். ஒரு தேவனுடைய பிள்ளை நியாயமா நடக்க வேண்டாமா? அபிஷேகம் பெற்ற ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு நியாயமா நடக்க வேண்டாமா? நீதியா நடக்க வேண்டாமா? அதுக்கு தானே ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நியாயத்தின் ஆவியானவரும் சுட்டெரிப்பின் ஆவியானவரும். வேண்டாத அசுத்த காரியங்களை, பிசாசினுடைய சரக்குகள் என் இருதயத்திலேயோ சிந்தையிலேயோ என் வாழ்க்கையிலேயோ என் குடும்பத்திலேயோ என் ஜீவியத்திலேயோ என் சபை வாழ்விலேயோ இருப்பதை கண்டால் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி நம்ம அழுக்கிற பாவங்களற கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவரால சுட்டெரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். சுடப்பட்ட ஒரு வாழ்க்கை. சூளையில் எப்படி செங்கல் வைத்து சுடப்பட்டு வெளியேறுகிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு சபை கூடுதலுக்கும் நான் வரும்போது, ஏன்னா இந்த நாட்கள் ஒரு புதிய வருஷத்துக்கு ஆயத்தமாகிற சுத்திகரிப்பின் நாட்கள். இனி அவங்கவுங்க உங்கள் வீடுகளை வெள்ளை அடிக்க தொடங்கிடுவீங்க. கழுவாத பாத்திரமெல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு கழுவாத பாத்திரமெல்லாம் எடுத்து மறுபடியுமா நல்லா கழுவி அதை தொடச்சி சுத்தம் பண்ணி அதை வைக்க வேண்டிய இடத்துல வைப்பீங்க. அதாவது சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு. வெளிப்பிரகாரம் மாத்திரம் இல்லை, பரிசேயருடைய பரிசுத்தம் எப்படிப்பட்ட பரிசுத்தம் தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் இருக்க பரிசேயருடைய பரிசுத்தம். பரிசேயரே, வேத பாரகரே, முதலாவது பாத்திரத்தின் உட்புறத்தை என்ன பண்ணுங்க? சுத்தம் பண்ணுங்க. அவங்களுக்கு வெளிப்பிரகாரமான காரியம் சுத்தம் பண்ணிட்டா போதும். 3 வயதில் என் பொண்ணு என்கிட்ட சொன்ன ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருது. அப்பொழுது நான் அரியலூரில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய மகளுக்கு 3 வயது. சென்னை போயிருந்தேன் ஒரு ஊழியத்திற்காக. 2-3 நாள் கழித்து வீட்டுக்கு வரேன். அப்போ என் பொண்ணு சின்ன பிள்ளையா, நம்ம சாமு மாதிரி 3 வயசு தான். பக்கத்தில் கை கட்டி நின்று, எப்பா என்னம்மா, நானும் கை கழுவுறேன், அம்மாவும் கை கழுவி விடுவது. இது என்ன அர்த்தம்? நீ கழுவுனது சுத்தமாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக அம்மா என்ன செய்கிறாங்க? கை கழுவி விடுறாங்க.
இதை நானும் கை கழுவுறேன், அம்மாவும் கை கழுவி விடுது. ஒரு பிள்ளையினுடைய சுத்தம் வேற, ஒரு பிள்ளையினுடைய இருதயத்தில் இருக்கிற சுத்தங்கிறது வேற. அது குளிக்கும் போது இந்த பக்கம் தண்ணி ஊற்றும், இந்த பக்கம் தண்ணி ஊற்றும், பின்னாடி பக்கம் தண்ணி ஊற்றும், மேலே நனையாது. டவுசர் கூட நனையாம குளிச்சுட்டு வர பிள்ளைங்க எல்லாம் இருக்கு இல்லையா? சோப்பு கூட போகாம அர்ஜென்ட்ல குளிச்சுட்டு வரோமே அவசரத்தில். வாயின் வார்த்தைகள் சுத்தம், கண்களின் காட்சிகள் சுத்தம், கேட்கிற காரியங்கள் கூட சுத்தம், செய்கிற செயல்கள் சுத்தம், கிரியைகள் சுத்தம். ஆனால் கடைசி கால சபையினுடைய நிலை என்ன தெரியுமா? லவோதிக்கா சபையினுடைய நிலை, ஆண்டவரை வெளியே தள்ளிட்டு கதவை எல்லாம் நல்லா தாழ்பா போட்டுட்டு அவர் தட்டிக்கிட்டே இருக்கிறாரு வெளியே. இங்கே ஒரு 10 ட்ரம்ஸு, ஒரு 20 கிட்டாரு, அப்புறம் இன்னும் என்னென்ன இசை மியூசிக் எல்லாமே இருக்கு. ஆனால் ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? நம்முடைய திருச்சபையின் நடுவில் ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இசைக்கோ அல்லது பகட்டுக்கோ அல்லது புகைக்கோ, சில ஆலயங்களுக்குள்ளே போனீங்கன்னா ஆலயங்கிற பேரில் கலர் புகை விடுறாங்க. என்ன புகை? கலர் புகை. ஹீரோ மாதிரி பாஸ்டர் அப்படியே இன் பண்ணி அப்படி 2 பேரோட வருவார், தனியாக வரமாட்டார். ஸ்டேஜுக்கு வரும்போது அப்படி வரும்போது அப்படியே பெல்ட்டெல்லாம் அந்த டையெல்லாம் இழுத்து விட்டுட்டு, அவங்கள நான் குறையா சொல்லலை, அப்படி நிற்கும்போது கலர் கலரான லைட்டு புகையெல்லாம் கலர் கலராக என்ன வரும்? நம்ம கலர் புகை போடுறவங்க இல்லை, பரிசுத்தாவினுடைய புகையில் நிரம்பி வாழ்கிறவங்க. அல்லேலூயா. பரிசுத்தாவியானுடைய நிலையில் இருக்கிறாங்க. அது சுட்டெரிப்பின் ஆவியானவர். அப்போ அசுத்தத்தை சுட்டெரிக்கும் போது என்ன வரும்? நல்லா கொதிக்கிற எண்ணெயில் பூரி போடும்போது என்ன வரும்? புகை வரும். நெல்லை வச்சா கூட என்ன வரும்? அங்கே பைபிள் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு சகோதரன் சொன்னேன், நான் அபிஷேகம் பெற்றேன், பரிசுத்தாவி பெற்றான் படிப்பேன். எப்படியா இருந்துச்சு? எப்படி பெற்றீங்க? அப்படியே நெல்லை வைக்கும்போது புகை வரும்ல, அந்த மாதிரி ஒரு புகை வந்துச்சு என்னில், எனக்குள்ளே இருந்து அப்படின்னு. ஓஹோ, அது உண்மையான பரிசுத்தாவி தான். இந்த கரண்ட்டு சாக்கடிக்கிறது மாதிரி, புகை வர்றது மாதிரி, புகை விடுறது மாதிரி, இதெல்லாம் வெளிப்பிரகாரமான ஒரு அடையாளம், பரிசுத்தாவியானவருடைய அடையாளமாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உள்ள குருடனாய் இருந்து கொண்டு நான் தெளிவாக காண்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு, நிர்வாணியாய் நின்று கொண்டு, எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு, பெருமையோடு நின்று கொண்டு, இது லவோதிக்கேயனுடைய அனுபவம் இல்லையா? உன் கண்களுக்கு களிக்கம் போடு, தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படி. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபை கூடும்போதெல்லாம் நமக்காக பேசப்படுகிற வார்த்தைகள் உங்களுக்காக தான், எனக்காக தான். அதை கவனமாக கேட்கறது தான் பரிசுத்தம். கேட்டுட்டு எந்திரிச்சு போகிறதில்லை, அங்கேயே மறந்துட்டு அடுத்த வாரம் பாஸ்டர் என்ன செய்தி கொடுத்தாரு, என்னமோ கொடுத்தாரு, நல்லா தான் கொடுத்தாரு. எப்படி தான் கொடுத்தாரு? எதையோ தான் கொடுத்தாரு. ஆனால் எல்லாம் சிரிக்க சிரிக்க என்ன செஞ்சார்? பாஸ்டர் உங்களெல்லாம் சிரிக்க வைக்கிறதுக்காக கூப்பிட்றாரு. அல்லேலூயா. அதுக்கு இல்லை, ஒன்றும் இல்லாவிட்டாலும் எனக்கு எல்லாம் இருக்கிறது மாதிரி ஒரு பகட்டு, அது பரிசுத்தம் இல்லை. அந்த சபைக்கு ஆண்டவர் எப்படி வெளிப்பட்டார் தெரியுமா? பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும். அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும், தாவீதின் திறவுகோலை உடையவரும். அல்லேலூயா. சபைங்கிற வார்த்தையில் 2 எழுத்து இருக்கு. அந்த பை சபை சா சத்தியம். இந்த பை அந்த அந்த சுழி இருக்கும்ல, அது கைக்கு போட்டால் கையின்னு வரும், தைக்கு போட்டால் தையின்னு வரும்.
அந்த வார்த்தைக்கு மதிப்பு இல்லை. தனியாக அந்த வார்த்தை இருந்துச்சுன்னா, அந்த எழுத்து இருந்துச்சுன்னா அதுக்கு மதிப்பு இருக்கா? அப்போ மதிப்புள்ள ஒரு எழுத்து என்னன்னு கேட்டால் பா. அப்போ பரிசுத்தமும் சத்தியமும் இதுதான் ஆண்டவரிடத்தில் சேர முடியும். அப்போ ஒரு சபைக்கு வெளியரங்கமான ஒரு அடையாளம் என்னன்னு கேட்டா பரிசுத்தமும் சத்தியமும், சத்தியமும் பரிசுத்தம். இது ரெண்டும் இல்லைன்னு சொன்னால் ஆண்டவருடைய தலைமையின் கீழ் வருகிற சபையினுடைய லட்சணமாக இருக்காது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சபையில், நம்முடைய குடும்பத்தில் பரிசுத்தம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை என்ன பண்ணுங்க. இந்த அலங்காரம் இருக்கிறது பிசாசுக்கு பிடிக்காது. பிசாசு ஒரு ஆவி, அசுத்த ஆவி. 7 ஏஜென்ட்டுகளை கூப்பிட்டு வருவானா. அப்ப 7 1 8 பேர், 8 ஆவிகள் வருமா. எங்க குடியிருக்க. நம்முடைய இருதயம் என்கிற இந்த வீடு பிசாசின் தொழிற்சாலையாகவோ, நம்முடைய சிந்தனை அப்படிங்கிற இந்த வீடு பிசாசின் ஃபேக்டரியாகவோ தொழிற்சாலையாகவோ அவன் குடியிருக்கிற ஒரு ஸ்தலமாகவோ இருக்கக்கூடாது. தீமை தேவனிடத்தில் சேராது. பரிசுத்தமுள்ள தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணணும். பரிசுத்த தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணினார். என் பார்வையும் என் கேள்வியும் கேட்கறது, கேள்வியும் என்னுடைய செய்கையும் என்னுடைய வார்த்தையும் எப்படி இருக்கும்? பரிசுத்தமாகவே. இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. முழு வேதாகமத்தை சுருக்கி ஒரு வசனம் இருக்கு தெரியுங்களா? 1 தெசலோனிக்கர் 5:23. இதுதான் முழு வேதாகமத்தினுடைய சுருக்கமே. அந்த வசனம் தான். என்ன வசனம் தெரியுமா? 5:23 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும், ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. இது முழு வேதாகமத்தினுடைய சுருக்கமே இந்த வசனம் தான். இதுக்காக தானே வேதாகமமே நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாலிபர்கள் சுத்தமா வாழ முடியுமா? அதெல்லாம் முடியாது பிரதர். வாலிபன் தன் வழியை எதனால்? கர்த்தருடைய வார்த்தை தன் இருதயத்தில் காத்துக்கொள்கிறதுனால தானே. வசனம் நிறைந்திருக்கிற இருதயத்தில் பாவம், சாத்தானுடைய கிரியைகள் ஒன்றும் குடியிருக்க முடியாது. அதுக்கு தான் பைபிள் படிக்கணும். அதுதான் வேதத்தை ஆராயணும். அதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணணும்? கேட்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுக்காக தான் ஆண்டவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார். இதைத்தானே வாசிக்கிறோம். எபேசியர்கள் நிறுவம் 5ஆம் அதிகாரம் 26 27 ஆகிய வசனங்கள்ல. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். அதில் என்ன இருக்குன்னா, கரை திரை முதலானவைகள் இல்லாமல் கற்புள்ள மகிமையுள்ள சபையாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டி திருச்சபையாக தனக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவர் ரத்தம் சிந்தினதே எதுக்காகுங்க? அவர் தன்னை ஒப்பு கொடுத்ததே எதுக்காகுங்க? பரிசுத்த வாழ்க்கை ஒரு கூட்டம் ஜனங்கள் இந்த உலகத்தில் எதிர்த்து நின்று, பிசாசுக்கு எதிர்த்து நின்று, பாரம்பரியங்களுக்கு எதிர்த்து நின்று, பொல்லாத பழக்க வழக்கங்களை பின்னிட்டு பாராமல், இங்க பார்க்காத, பின்னாடி பார்க்காத, முன்னோக்கி போ. உலகம் பின்னாடி இருக்கட்டும், சிலுவை முன்னாடி இருக்கட்டும், நீ ஓடிப்பாமா,
தேவ தூதர்களை உபசரிச்ச, எல்லா காரியங்களையும் பார்த்த, தேவனைய தரிசித்த, ஓடுமான்னு சொல் லோத்தின் மனைவிக்கு சொல்லும் பொழுது அவளுடைய இருதயம் எல்லாம் எங்க இருந்துச்சு? பின்னிட்டு பார்த்தால் உப்பு தூணானால் இன்றைக்கும் அடையாளமாக நிறுத்தப்பட்டிருக்கிறாள். பின்னாடி பார்க்கலாமா? நம்ம முன்னோக்கி வந்துட்டோமே, முன் செல்கிறோமே, இயேசுவின் பின்னால் செல்கிறோமே, அவரை நமக்கு முன்னிறுத்தி இருக்கிறோமே, பின்னாடி பார்க்கலாமா? இந்த அறிவும் இந்த சொரணையும் தேவதூதர்களுக்கு ஆக்கி போட்டவனுக்கே இல்லையே. பின்னாடி பார்த்துட்டோம், என்னவாயிட்டா? இட்டு வந்த காரியங்களை நம்ம பார்க்கலாமா? விக்கிரகங்களுக்கு நம்ம மனதை செலுத்தலாமா? பின்னாடி உள்ள பழக்க வழக்கங்களுக்கு பாரம்பரியத்திலிருந்து வந்தோமே, மறுபடியும் அந்த பாரம்பரியத்தை நம்ம நோக்கலாமா? அழகான வார்த்தை சொல்றார் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய மேன்மையை அவமாக்குகிறீர்கள். பாரம்பரியத்தினால என்ன பண்றீங்க? அதனால பாரம்பரியம் நம்மளை தொட்டுக்கிட்டு இருக்க கூடாது. நம்ம புது சிருஷ்டி. சிருஷ்டிக்கப்பட்ட உடனே ஆதாம் யாரை பார்த்தான்? ஆண்டவரை தான் பார்த்தான். விழா எலும்பிலிருந்து ஏவாளை உண்டாக்கணும் உடனே ஏவாள் யாரை பார்த்துடா? முதல்ல ஆண்டவரை தான் பார்த்து. அப்போ ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவி யாரை பார்க்கணும்? ஒரு பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கறதுக்கு முன்னாடி யாரை பார்க்கணும்? ஆனால் எடுத்த உடனே மாப்பிள்ளை பார்க்கறதுனால தான் பிரச்சனை குடும்பத்தில். ஆண்டவரை பார்க்காம ஈசாக்கு தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ரெபெக்கா வருகிறார். ஆண்டவரை நீ எந்த அளவுக்கு பார்க்கிறியோ, ஆண்டவரை எந்த அளவுக்கு நீ மிஸ் பண்றியோ, அது அந்த அளவுக்கு வாழ்க்கையில காரியங்கள் என்ன ஆகும்? மிஸ் ஆகும். 2 பேரும் சேர்ந்து ஆண்டவரை பார்க்குறோன்னு வச்சுங்க. முதல்ல கணவன் ஆண்டவரை பார்க்கணும், மனைவி ஆண்டவரை பார்க்கணும், 2 பேரும் சேர்ந்து ஆண்டவரை பார்க்கணும். அப்படி 2 பேரும் சேர்ந்து ஆண்டவரை பார்க்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். அங்கே மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதிசயம் விளங்கினது. நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு நேரங்காலம், எல்லா சம்பிரதாயங்கள், எல்லா ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், 4 பேர் என்ன சொல்லுவாங்க, ஏன் 10ஆவதுக்கு ஜோசியக்காரனையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம செய்கிறோன்னு சொல்ல வரல. இதையெல்லாம் பார்த்துட்டு பாட்டு மாத்திரம் எகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர்னு பாடிட்டா வந்துருமா? எதையுமே என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை தவிர வேற எதையும் என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. இன்னொரு வசன வாசிங்கள். 2 நாளாகமம் 45 வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறதில்லை. ஆனால் சில வசனங்களை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. என் இருதயத்தை அழுத்தி கொண்டே இருக்கும் அல்லவா? 29:5 2 நாளாகமம் 29:5 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி வருகிறவர்களால் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக்கப்படணும். அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். இது நம்முடைய ஆலயத்தில் பரிசுத்தம் இல்லாம இருக்கு, அசுத்தம் இருக்கு நான் சொல்ல வருது. நம்முடைய ஜீவியத்தில் பரிசுத்தம் இல்லாதவைகளை எங்க கொண்டு போய் கொட்டணும்? கொட்ட வேண்டிய இடத்துல கொண்டு போய் கொட்டணும். அதை விட்டுவிட்டு இந்த அந்த சகோதரியை பற்றி இந்த சகோதரன்ட்ட கொட்டுறது தெரியுமா பிரதர்? தெரியுமா சிஸ்டர்? அந்த பிரதருடைய மக சபைக்கு வந்த ஒரு பையனை இழுத்துக்கிட்டு என்ன செஞ்சிருச்சான்?
பாஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவருடைய உறவும் என்னுடைய உறவும் நீடிக்குது. அல்லேலூயா. தெரியுமா பிரதர்? அது ஏன் பிரதர் உனக்கு? சிஸ்டர் சிஸ்டர் பிரதர், உங்களுக்கெல்லாம் தேவை டஸ்டர். பேச ரெண்டு பேருக்கு இடம் கிடைக்கும் போது எதை பேசணும்? கர்த்தருடைய வார்த்தையை பேசு, வேத வசனத்தை பேசு. ரெண்டு பேர் சந்திச்சிங்கன்னா இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய செய்தி என்ன அப்படிங்கிறத உனக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு ஞாபகப்படுத்து, அவங்களுக்கு தெரிஞ்சதை உனக்கு ஞாபகப்படுத்து. நீ ஒரு வீட்டுக்கு போகும்போது இன்றைய செய்தி இப்படி இருந்ததுன்னு சொல்லு. ஜபத்துக்கு வராட்டினா அவங்கள போய் சந்தி, நீயே போய் சந்தி, அவங்களுக்கு எடுத்து சொல்லு. பாஸ்டர் இது பேசினாருன்னு சொல்லு. அது ஒரு ஊழியம். உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்கள். யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், இருமனம் உள்ளவர்களே ரெண்டும் கட்டாங்களே, ரெண்டும் கட்டா, இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களே என்ன பண்ணுங்க? கழுவி. அந்த வசனத்தை வாசிங்க பாப்பா. யாக்கோபு 4:8, தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் என்ன செய்வார்? தேவனிடத்தில் சேர்ந்தாதான். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். உங்களிடத்தில் சேர்வார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். நீங்க யாரும் கோச்சிக்காதீங்க, பாவிகளேன்னு உங்களை சொல்றேன்ட்டு என்ன கோச்சிக்காதீங்க. வசனம் தான் வாசிக்கிறோம். நானும் பாவிதான், எல்லாரும் பாவிதான். நம்மில் நாம் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே என்ன செய்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நமக்குள்ள இருக்க, சத்தியம் இருக்கிறவங்க பாவிதான் ஒத்துக்கணும். இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள், உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். முதல்ல உங்க வீடு, உங்க கட்டடா ஒட்டடா கிட்டடா எல்லாத்தையும் போய் அடிக்கிறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து வரப்போகிற பண்டிகை நாட்களுக்கு, ஆயத்தமாகிற நாட்களுக்கு நம்முடைய இருதயங்களை முதலாவது என்ன பண்ணுங்க? இன்னிலிருந்து சுத்திகரிப்பு கூட்டம் தான். பாஸ்டர் டெய்லியும் பாஸ்டிங் பிரேயர் போட்டாலும் சரியா இருக்கும். ஆனால் வேலைக்கு போகிறவங்க வர முடியாதோ, வீட்டில் இருந்து பாஸ்டிங் போடுங்க. உங்கள் இருதயங்களை என்ன பண்ணுங்க? சுத்திகரிங்க. முடிச்சாச்சாமா? நீங்கள் துயரப்பட்டு, சரி சரி, போதும் போதும். இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் இருக்கு. ரைட். என்ன ஆக்குங்கள்? நம்ம கை கொள்ள வேண்டிய கடைசி புத்தகம் எது தெரியுமா? இது தெரியாதா சார்? வெளிப்படுத்துகிற விசேஷம்னு எங்களுக்கு தெரியாதா? கடைசி அதிகாரம் எது தெரியுமா? 24ஆம் அதிகாரம். உங்களுக்கு தெரியுமா சார்? 24 இல்லை சார், வெளிப்படுத்தல. வெளிப்படுத்தல எத்தனை அதிகாரம் இருக்கு? 22 தான் சார் இருக்கு. அதுல 11ஆம் வசனம் என்ன சொல்லு தெரியுமா? 22:11, நாம் கடைசியாக கை கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பரிசுத்தமாகிறவன் இன்னும் அதிகமாய் என்ன செய்யட்டும்? இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்ப இருக்கிற பரிசுத்தம் போதுமா? இந்த நலுக்குண்டு, இத்துணுண்டு, இந்த இம்மாந்துண்டு பரிசுத்தத்தை வச்சே காலத்தை ஓட்டலான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமா? சில பழைய ஊழியக்காரங்கள்லாம் சந்திச்சா சொல்லுவாங்க, ஏப்பா நாங்கள்லாம் எப்படி ஜெபம் பண்ணோம் தெரியுமா? எத்தனை லட்சம் கர்த்தருக்காக கொடுத்தோம் தெரியுமா? பாருங்க, 36 எசேக்கியேல் 36:23 படிங்க பார்ப்போம். மிக முக்கியமான வசனம். எசேக்கியேல் 36:23. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினதும் அவர்களுக்கு, புறஜாதிகளின் நடுவிலே
நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டதுமான உங்களால் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். நான் பரிசுத்தம் பண்ணுவேன். தேவன் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில வைராக்கியமா இருக்கிறார் பாருங்க. நீங்கள் புறஜாதிகள் நடுவில் இருந்து கொண்டு ஒரு புறஜாதியானிடத்தில் இருக்கிற நல்விசுவாசம், அவனுக்குள்ள இருக்கிற ஜீவியம், அவனுக்குள்ள அவனை நான் மேன்மைப்பட்டு பாராட்டலாம், ரசிக்கப்படலான்னா எல்லாமே டப்பா தான். ஆனா அவனுடைய மத்தியில, புறஜாதிகளின் மத்தியில ஒரு கிறிஸ்தவனுடைய சாட்சி கேடு பரிசுத்த குலைச்சலாக்க கூடாது. சத்துரு தூசிக்க காரணமாக இருந்தபடினால் உனக்கு பிறக்க போகும் பிள்ளை என்ன செய்யும்? அடிச்சாரா தாவீத? காரணம் என்ன? சத்துரு தூசிக்க தாவீதனுடைய ராஜ்யபாரம் போயிடுச்சா? என்றென்றைக்கு அழியாத சிங்காசனம் அவனுக்கு வாக்குப்பட்டது தான். ஆனால் ஒரு முறை இஸ்ரவேல் சொல்கிறாங்க, ஒன்று ராஜாக்கள் 12 நினைக்கிறேன், தாவீதே உன் வீட்டு வேலையை நீ பார்த்துக்க. தாவீது என்பவர் யார்? நாங்கங்கிறது யார்? உங்களுக்கு எனக்கு உடன்படிக்கையே வேண்டாம், நம்ம முறிச்சிக்குவோம், நம்ம பிரிச்சுக்குவோம், இதோட நம்ம உறவை கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்தமுள்ள நாமத்தை நாம் பரிசுத்த குலைச்சலாக்க கூடாது. சோறு குழஞ்சிருச்சுன்னாவல நம்மளால் சகிக்க முடியுதா? இது என்ன சோறு? சுண்ணாம்பு மாதிரி கொலன்னு. இது என்ன பொங்கலா? சோறு குழஞ்சி சாப்பிட்றதுக்கே நமக்கு மனசு வரலையே. உன் வாழ்க்கையை குலைச்சி கொண்டு போய் ஆண்டவருக்கு முன்னாடி நிறுத்தினா ஆண்டவர் அதில் பிரியப்படுவாரா? பரிசுத்த குலைச்சல், பரிசுத்தவான்களிடத்தில் பரிசுத்த குலைச்சல் காணப்பட. மோசேயினுடைய வாழ்க்கையை பாருங்க. என்னாகும் 20 ஜனங்களை கூடி வர செய்தார். ஆண்டவர் சொன்னார், நீ அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுப்பாய், அவர்களுடைய மிருக ஜீவன்களும் என்ன செய்யும்? தண்ணி குடிக்கட்டும், நீ தண்ணீர் கொடுப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? ஆரோனும் மோசே என்ன சொல்கிறாங்க? நாங்கள் உங்களுக்கு தண்ணீர் கொடுப்போமோ கலகக்காரரே. அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறார் தெரியுமா? என்ன சொன்னார்? நீ சபையின் நடுவில் என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கிட்ட. சபையின் நடுவில் என் நாமத்தை நீ விசுவாசிக்கல. சபையின் நடுவில் என் நாமத்தை கனம் பண்ணல. பிரஜாதிகளுக்குள்ளே சபை நடுவிலே உன் குடும்பத்தில் என்னை மதிக்கல. என்னை பார்க்கலும் உன் குமாரனை அதிகமாக என்ன செய்ற? நேசிப்பானேன். என் பையன் ஆக்சிடெண்ட்டில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நான் தவறான ஒரு ஜெபம் பண்ணிட்டேன் ஆண்டவன்ட்ட. அவன் உயிர் பிழைப்பாங்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு. உண்மையாகவே அந்த மூக்கு வழியாக வாய் வழியாக போய் கொண்டு இருக்கிற அந்த 4 டியூபையும் வெளியே எடுத்துட்டாங்கன்னா அங்கே அந்த மானிட்டரில் ஓடுறது நின்று போயிடும்னு நினச்சேன் நான். இவங்க காசு வாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்க, வச்சுருக்கிறாங்க. சரியாக இன்சூரன்ஸ் கிளியர் ஆகாதனால ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலை. 1 நாள் 2 நாள் போய் கொண்டு இருக்கிறது. சீக்கிரத்தில் சுவாச சம்பந்தப்பட்ட நாசி சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் ஒரு தவறான ஜெபம் பண்ணிட்டேன். ஆண்டவரே, என் பையனை எனக்கு மீண்டு கொடுங்க, அவனை கொண்டு போய் வேணால் வீட்டில் விட்டுட்டு நானாக உங்ககிட்ட வந்துடுறேன் அப்படின்னு ஒரு. அதுக்கு பிறகு தான் நான் உணர்ந்தேன், இப்படியெல்லாம் என்ன செஞ்சுருக்கக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது. ஜெபத்தில் பரிசுத்த குலைச்சல், ஜெபத்தில் பரிசுத்த குலைச்சல் இருக்கக்கூடாது. கீழே கையை இப்படி வச்சுக்கிட்டு, பைபிளை வச்சுட்டு, பைபிள் மேலே இப்படி கையை வச்சுக்கிட்டு, பட்டெக்ஸை மேலே தூக்கிக்கிட்டு, கால் 2 மேலே தூக்கிக்கிட்டு ஜெபமா? அது
அதுக்கு பேர் பரிசுத்த குலைச்சல். அதுக்கு பேர் என்ன? ஒரு சண்டே இங்கே வந்துட்டேன் நான், நீ இருந்து பாருன்னு சொன்னேன். வர ஒருத்தர் 2 பேர் 4 பேராக இருந்தாலும் வர்றவங்களுக்கு ஏதாவது சொல்லு அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா ஆஃபீஸில் வேலை இருக்குது. ஆஃபீஸில் வேலை இருந்தாலும் உண்மைதான். சரி காலையில் வர முடியல, ஈவினிங் ப்ரேயருக்காக என்ன பண்ணணும்? ஏன்னா சும்மா பிழைப்புக்காக பைபிளை தூக்கிட்டு அலையிறாமா? ஒரு வைராக்கியம் வேண்டாமா? ஒரு தகப்பன் செய்கிற ஊழியத்தை கனம் பண்ண வேண்டாமா? ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்கவே இல்லை. சூழ்நிலை நடந்தது, ஒரு சண்டே நடந்த விஷயம் இது. ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. அதுக்கு வாரம் தான் சொல்கிறான், 1000 வருமானம் வந்தாலும் சண்டே என்ன செய்யக்கூடாது. அது யாருக்கு பிரசங்கம்? வந்தவங்களுக்கு. ஆனால் அந்த சண்டே இவன் போயிட்டு 12 மணிக்கு வேலை முடிஞ்சிருச்சு, நேராக வீட்டுக்கு வந்துடலாம். ஏன்னா சபை நடுவில் சில காரியங்களை அறிக்கை பண்ணினாதான் புரியாதவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த நாளுக்குரிய மரியாதையை நான் மரியாதையாய் நின்று ஆண்டவருக்கு சல்யூட் பண்ண தெரியணும். அப்படி தவறுனா அதுக்கு பேர் என்னது? பரிசுத்த குலைச்சல். பரிசுத்த குலைச்சல். ஆடாடே மற்ற நாளில் கூப்பிட்டா நீ வரமாட்ட, வா நம்ம பிரியாணி சாப்பிட போவோம். புதுக்கோட்டை ரோட்டில் புதுசாக ஒரு பிரியாணி கடை என்ன பண்ணியிருக்கு, ஓப்பன் ஆகிருக்கு. பிரியாணியா கர்த்தருடைய நாளா? பரிசுத்த குலைச்சல். அதுவும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் இந்த மாதிரியான குலைச்சல், இந்த மாதிரியான அலைச்சல் மலைச்சல் உளைச்சல்லாம் வந்துச்சுன்னா ஆண்டவர் உட்கார்ந்து, தம்பி இங்கே வா உட்காரு, புடமிட்டார். பேசவே முடியாமல் கொஞ்சம் நிதானம் வந்த உடனே முடிவுங்கிறான். என்னன்னு கேட்டால் பேப்பர் வேணுமா பேனா வேணுமா? எழுதி காட்டுறா என் பையன், மன்னிச்சிக்கப்பா. இங்கே வந்து இப்படி படுத்துக்கிட்டா மன்னிப்பு கேட்கணும்? இப்படி படுத்துட்டு மன்னிப்பு கேட்கலாமா? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கர்த்தரிடத்தில் என்ன செய். ஆனால் அது நிமித்தமாக எவ்வளோ செலவு தெரியுமா? 6 லட்சம். இன்னும் இருக்குது செலவு. அதோடு முடியலை. ஆனால் ஒரு கெட்ட சொப்பனம் பார்த்து முடிக்கிறது மாதிரி கர்த்தர் அவ்வளோ பெரிய ஒரு தேவையை சாதாரணமாக முடிச்சிட்டார். ஆண்டு 6 லட்சம் எப்படி சந்திக்கப்பட்டதுனே தெரில. இன்னும் தேவைகள் இருக்கிறது. இன்னும் ஒரு காயம் வந்து ஆறலை, எலும்பு தெரிகிறது. நாங்கள் ஆறிடணும் நம்பிக்கையில் இருக்கிறோம். ஆனால் டாக்டர் பிளாஸ்டிக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம். ஒரு 3 லட்சம் இன்சூரன்ஸ் கவர் ஆச்சு. மற்ற 2 பசங்க அடிப்பட்ட பசங்கள் கிடைக்கல. ஏன்னா அவங்க தண்ணி போட்டிருந்தாங்க. இவன் அதெல்லாம் பண்ணலை. ஆனாலும் கூட்டு எங்கே? புறஜாதிகளுக்குள்ள. ஒரு நாள் தவறு தான், ஒரு நாள் மிஸ்டேக்கு தான். எச்சரிப்பு உண்டாக இது ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் நடக்குது. மற்ற யாரையும் ஆண்டவர் விட்டுட்டு தேட. அதனால் பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருடைய நாள். பாஸ்ட் வேலை வெட்டி இல்லாமலா அவர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு சபையை கட்டி இவ்வளோ தூரம் பொருளாதாரத்தை செலவு பண்ணி, நீ புதுக்கு வீடு வாங்குறியோ வாங்கலையோ ஒரு 5000 10,000 செலவு பண்ணி ஒரு ஆத்துமாவை ரெடி பண்ணு. அது ஒரு பரலோகத்தில் வீடு வாங்கினதுக்கு சமம், வாசஸ்தலத்துக்கு சமம். 2வது ஊழியக்காரனுடைய ஊழியம் என்ன தெரியுமா? அக்கிரமத்தை சுமக்கிறது. அது உங்கள் ஹோம்ஒர்க்கு. உங்களுக்கு அந்த வசனம் நான் தேடி பார்த்தேன், 2-3 நாளாக எனக்கு கிடைக்கல. பரிசுத்த ஸ்தலத்தின் அக்கிரமத்தை ஆசாரியன் சுமக்க வேண்டுமா?
எதை சுமக்கணும்? அக்கிரமத்தை சுமக்கணும். ஏசுநாதர் சிலுவை சுமந்து தீர்த்தாரா? நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தாரா? நம்முடைய வியாதிகளை 53 ஏசாயா 53லையும் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலையும் அவர் தாமே நம்முடைய பாடுகளை பாவங்களை ஏற்றுக்கொண்டு பாவங்களை கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அதுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு ஊழியக்காரனை ஆண்டவர் வச்சிருக்கிறார். எதுக்கு? சுமக்கிறதுக்கு. ஊழியம் என்றால் என்ன? சிலுவை சுமப்பதுதான் ஊழியம். அந்த ஊழியம் அவங்களுக்கு மாத்திரம்தானா? நம்முடைய பணத்தில், நம்ம அன்றாட வருகிற வருமானத்தில் பரிசுத்த குலைச்சல் இருக்கிறது. அந்த பரிசுத்த குலைச்சலை மாத்திரம் வெட்டி களைய வேண்டுமென்றால் அந்த பணத்தினுடைய ஒரு பகுதி எங்கே வரணும்? பலிபீடத்துக்கு வரணும். என்ன மாதிரி ஆட்களுக்கு செய்கிறது ஒரு உதவி அல்லது ஒரு தர்மம். ஆனால் தசமபாகம் காணிக்க எங்கே வரணும்? நம்ம எந்த ஆலயத்தில் போய் திருவிருந்து எடுக்கிறோமோ, எந்த ஊழியக்காரன் நமக்காக ஜெபிக்கிறாரோ அந்த இடத்துல காணிக்கையில் என்ன செய்யணும்? காணிக்கையினால தான் நம்முடைய வருமானத்தில் இருக்கிற பரிசுத்த குலைச்சல் வெட்டி களையப்படுகிறது. ஜெபத்தில் பரிசுத்த குலைச்சல் இருக்கக்கூடாது. பணத்தில் பரிசுத்த குலைச்சல் என்ன செய்யக்கூடாது? பரிசுத்தமுள்ளதாய் நம்முடைய வருமானத்தை ஆசீர்வதித்து செலவு செய்யணும் அல்லது பெட்டியில் வைக்கணும். எங்கே சார் பெட்டியில் வைக்கிறது மாதிரியா இருக்குது? வரவு 8 செலவு 10. ஆனால் 2 மீன் 5 அப்பத்தையும் ஆண்டவர் 5000 பேருக்கு கொடுத்து 12 கூட நிறையா என்ன செஞ்சார்? நான் நினைக்கவே இல்லை. முன்னாடி வேலை செஞ்ச அந்த கம்பெனிலேருந்து பஜாஜுங்கிற ஒரு இதில் வேலை செஞ்சான். அந்த வேலையை விட்டுட்டு ஓடி வந்துட்டான். ஆனால் அந்த கம்பெனிக்காரங்க கூட கேள்விப்பட்டு அவங்க ஒரு அமௌண்ட்டு திரட்டி ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்கவே இல்லை. பாஸ்டையா, தேவ மனிதர்கள், தேவ பிள்ளைகள் நான் கிறிஸ்டின் மூலமாகவே, கிறிஸ்தவர்கள் அல்லாத அவனோடு வேலை செய்கிற அந்த பிள்ளைகள் மூலமாகவே 1 லட்சம் ரூபாய் எனக்கு கிடச்சிச்சு ஹாஸ்பிட்டலில் கட்டுறதுக்கு. தேவ பிள்ளைகள் மூலமாக 1 லட்சம் ரூபாய் கிடச்சி. 3 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் ரெடியாச்சு. 1 லட்சம் ரூபாய் அப்படியும் இப்படியும் சீரக டப்பா, மிளகு டப்பா, கடுகு டப்பா, அந்த உருட்டு டப்பா, குண்டு டப்பா, மெடிசு டப்பா, கண்ணாடி டப்பா, எல்லா டப்பா எல்லாம் பொறுக்கி போட்டு கட்ட வேண்டியதெல்லாம் என்ன செஞ்சாச்சு? கட்டியாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. தாவாய் ஆப்ரேஷன், மூக்கு ஆப்ரேஷன், கால் ஆப்ரேஷன், இன்னும் காலில் ஒரு புண்ணு வேறு சர்ஜரி பண்ணணும்னு இருக்காங்க. சர்ஜரி வேண்டாம் என்பது எங்களுடைய தீர்மானம். கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு இது மாதிரியான ஒரு அனுபவம் இனிமேல் என்ன செய்யக்கூடாது. அவன் என்ன சொல்கிறானா, இனிமேல் வந்துச்சுன்னா ஆபத்து, அதனால் பிளாஸ்டிக் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறான். நம்ம டாக்டர் சொல்கிறது கேட்குறதா, ஆண்டவர் சொல்கிறது கேட்குறதா? கடைசி முடிவு கர்த்தர் சொல்லுகிறது தான். கர்த்தர் மறுபடியும் இன்னொரு இன்சூரன்ஸ் அனுமதித்தார்னா பண்ணலாம். எல்லாம் அவங்க ஆஃபீஸில் பேசிக்கிறாங்களாம். ஏன் 3 லட்சம் மாத்திரம், இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்கலாம்ல, நல்ல பையன்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இது ஓடிக்கொண்டு இருக்கிறது. எது வந்தாலும் சரி கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். இப்போது தேவன் செய்த காரியத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி நம்முடைய நிலத்தின் கடிகளில் இருக்கிற அந்த சாபத்தை வெட்டி எடுக்கணும். அப்போனா எங்கே வரணும்? தென்னை மரத்தில் இருக்கிற தென்னை மரத்தையே நாங்கள் வெட்டிட்டோம். தென்னை மரத்தில் இருக்கிற தேங்காய் எங்கே வரணும்? பலிபீடத்துக்கு. அப்போ தான் அந்த தென்னை மரத்தில் இருக்கிற அந்த சாபத்தீடான காரியங்கள் தென்னங்குலை வெட்டுறதோடு இருக்கக்கூடாது. அது வர வேண்டிய இடத்துல கொண்டு வந்து விறகு கூட கொடுக்கணும். காட்டில் ஒரு 10 மரம் அழிச்சாங்க.
அது ஒரு ஒண்டி லோடு ஷெக்கினாவுக்கு என்ன பண்ணணும்? விறகு போய் அவருக்கு என்ன செய்ய போகிறார் பாஸ்ட் ஒன்றும் செய்ய மாட்டார். இங்கே தேவைகள் 1000. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த குலைச்சல் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் செய்துவிட்டு போன அந்த ஊழியத்தை, ஆண்டவர் சுமந்துவிட்டு போன அந்த சிலுவையை சுமக்க முன் வந்திருக்கிறவர்கள் தான் நமக்காக நிற்கிற ஊழியக்காரர். அதனால் நம்முடைய வருமானத்தில், நம்முடைய வீட்டில், நம்முடைய நிலத்தின் கனியில், நம்முடைய எல்லா காரியங்களில் இருக்கிற சாபங்கள், பரிசுத்த குலைச்சல் கட் பண்ணப்படணும். எப்படி நகத்தை கட் பண்ணி வெட்டுறோமோ, முடிய வளர்ந்துருச்சுன்னா கட் பண்ணுறோமோ, இது மாதிரி சில காரியங்களை கட் பண்ணணும்னா கட் பண்ணி அடுத்த நேரத்துக்கு நம்ம உண்டியில் போட்டு வச்சுக்கக்கூடாது. இந்த வயிற்றுக்குரிய உண்டிலேயே எல்லா காரியங்களையும் பண்ணக்கூடாது. ஒரு பகுதி எங்கே வரணும்? அப்போ தான் அந்த வருமானத்தில் இருக்கிற சாபம் நீங்கும். அந்த நிலத்தின் கனிகளில் இருக்கிற சாபம் நீங்கும். அந்த குடும்ப வருமானத்தில் இருக்கிற சாபம் நீங்கும். நம்ம எரிக்கிற விறகுல இருக்கிற சாபம் என்ன செய்யும்? நீங்கும். கேஸில் இருக்கிற சாபம் நீங்கணுன்னா கூட 1 லிட்டர் 2 லிட்டர் பாலை வாங்கி ஒரு சண்டேஸில் நீங்களே அங்கே டீ போட்டு ஒரு நல்ல ஒரு கேத்தலில் ஊற்றி கொண்டு வந்து ஜெபத்துக்கு வந்துட்டு போகிறவங்களுக்கு நீங்களே என்ன செய்யலாம்? என்ன சார் புது சட்டமாக இருக்குது, ஏன் நீங்களே 2 படி அரிசியை போட்டு கிளறி வருஷத்துக்கு 2 முறை செய்ய முடியாது ஐயா? ஒரு மாதத்துக்கு ஒரு குடும்பம் செய்ய முடியாதா? ஒரு 20 பிஸ்கட் பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? நீங்கள் மாட்டினீங்க, வேறு யாரும் என்னை ஏற்றுக்கல, அதனால் அவங்கள்ட்ட நான் சொல்ல முடியல. அல்லேலூயா. இவர் தெரியாததெல்லாம் சொல்லிக் கொடுப்பாராட்டிருக்கேன். ஏன்னு கேட்டால் என்னுடைய 19-20 வயசில் 200 சபை விசுவாசிகள் உள்ள ஒரு சபையை நடத்தின வேண்டாம், பெருமையாக சொல்லலை. அதனால் தெரியும். பரிசுத்த குலைச்சலாக்காதபடி பரிசுத்த காணிக்கையை கொண்டு வந்து, எப்போ அந்த காணிக்கை பரிசுத்தமாகும்? பாஸ்ட் ஜெபம் பண்ணும்போது தான் அந்த காணிக்கை பரிசுத்தமாகும். ஜெபம் பண்ணும்போது பரிசுத்தம். அப்போ பரிசுத்த குலைச்சல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பரிசுத்த காணிக்கை, பரிசுத்த ஊழியம். அந்த ஊழியத்தை ஆண்டவர் பாராட்டு வரான். மற்ற 25 நீங்கள் தெரியுமில்ல, 25 என்ன தெரியும்? நான் தாகமாக இருந்தேன், நான் சிறையில் இருந்தேன், காவலில் இருந்தேன், நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், பிரதிபலன் கொடுக்கும் நாளில். அந்த ஊழியத்தை தானே நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய திருச்சபையை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய பெரிய கனவான்களாய் மாறுவோமாக, ஐஸ்வர்யவான்களாய் மாறுவோமாக. உனக்கு இருக்கிற தரித்திரத்தை நான் அறிவேன்னு சொல்கிறது மாதிரி தரித்திரத்தை மாற்றுவாராக, செல்வ சிறப்பை தருவாராக. இந்த வருஷத்தின் இறுதியில் நாம் சுத்திகரிக்கப்படுவோமாக. ஆவியானவர் நம்மை முற்றிலுமாய் சுட்டெரிப்பாராக. ஆவியான நியாயத்தில் நடத்துவாராக. மென்மையான ஆவியான நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குவாராக. புதிய வருஷத்துக்கு நாம் ஆயத்தமாவோமாக. தொடர்ந்து கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தரை நம்மை நிரப்பும்போது நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணும். பரிசுத்தம், மகா பரிசுத்தம். அதுக்கு ஆண்டவர் இடத்த பாளையத்துக்கு புறம்ப போகணும். எப்படி போகணும்னா, நிந்தையை சுமந்து அவர்கிட்ட போகணும். அவர் கையை பிடிச்சிக்கிட்டு எங்கே வரணும்? பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் அங்கே அமர்ந்துடணும். மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் தாண்டி சாம்பல் கொட்டுற இடத்துல போய் விழுந்துடக்கூடாது. ஓவர் கம் பண்ணி நிறைய பேர் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அதை விட இந்த பலிபீடத்தின் சாம்பலெல்லாம் கொட்டி வைக்கிற கீதரோனா ஏதோ ஒரு இது இருக்குது, பள்ளத்தாக்கு இருக்குது, அதில் போய் விழுந்து கிடக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவர் வழி நடத்துவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.